இந்த வாரம் வேதாகமத்தில் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கத்தை பற்றி பேசப் போகிறேன். ஆனால் இது தற்கால கிறிஸ்தவர்களால் மிக அரிதாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது கடைபிடிக்கப்படுகிறது. என்னுடைய மனதில் வைத்திருக்கும் ஒழுங்குமுறை கர்த்தருக்காக காத்திருப்பது அல்லது கர்த்தருக்கு காத்திருப்பது என்பதாகும். பொதுவாக பழைய பதிப்புகள் கர்த்தருக்கு காத்திருப்பது என்று சொல்லுகிறது. புதிய பதிப்புகள் கர்த்தருக்காக காத்திருப்பது என்று சொல்லுகிறது. ஆனால் அடிப்படையில் அது ஒன்றுதான். இது குறிப்பாக தேவனுடன் தொடர்புடைய ஒரு வகையான காத்திருப்பதாகும். வேதாகமத்தில் பல பகுதிகள் கர்த்தருக்கு காத்திருப்பதை பற்றி பேசுகின்றன. முதலில் ஒரு சிலவற்றை பார்ப்போம். முதலாவது சங்கீதம் 25 1 முதல் 5 வசனங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கின்றேன். கவனியுங்கள், அந்த வசனங்களில் கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது 2 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. 3வது வசனத்தில் தாவீது சொல்கிறார், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அதன் முடிவிலே அவர் சொல்லுகிறார், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அதற்கு முன்பு அவர் நீரே என் இரட்சிப்பின் தேவன் என்று சொல்லுகிறார். அதில் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கின்றேன். தேவன் நம்முடைய இரட்சிப்பின் தேவன் என்றால் நாம் அவருடன் தொடர்பு கொள்ளும் வழிகளில் ஒன்று அவருக்காக காத்திருப்பதுதான். தேவைப்பட்டால் நாள் முழுவதும் காத்திருப்பதாகும். அது அந்த ஜெபத்துடன் இணைந்துள்ளது. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். தேவனுடைய வழிகளையும் அவருடைய பாதைகளையும் அறிந்து கொள்ளும் வழிகளில் ஒன்று அவருக்காக காத்திருப்பதுதான் என்று நம்புகிறேன். நாம் அவருக்காக காத்திருக்க ஆயத்தமாக இல்லை என்றால் நாம் சில விஷயங்களை ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. பின்னர் நாம் மீண்டும் சங்கீதம் 27 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இறுதி வசனத்தில் தாவீது 2 முறை கர்த்தருக்கு காத்திரு, ஆம் கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்கிறதை காணலாம். மீண்டும் அதற்கு முன்பு அவர் செய்த ஜெபத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறதை காணலாம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். இது அவருடைய எதிராளிகளிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான ஜெபத்துடனும் தொடர்புடையதாக இருக்கிறது. எனவே கர்த்தருக்காக காத்திருப்பது அவருடைய வழியை கற்றுக்கொள்வதற்கான திறவுகோல் என்று நம்புகிறேன். மேலும் சில சமயங்களில் நம்முடைய எதிராளிகளிடமிருந்து எதிர்ப்பிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான அவசியமான படிகளில் இதுவும் ஒன்றாகும். பின்னர் மற்றொரு அழகான வேத பகுதி ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உள்ளது. அதில் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் பேசுகிறார். உண்மையான தேவனை வேறுபடுத்தி காட்டும் சில விஷயங்கள் இருப்பதாக சொல்லுகிறார். அதில் அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை.
செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. எனவே உண்மையான ஒரே தேவனுடைய தனித்துவமான அடையாளங்களில் ஒன்று, அவர் தமக்கு காத்திருக்கிறவர்களின் சார்பாக செயல்படுகிறதே ஆகும். இந்த அற்புதமான தேவனாகிய இப்பிரபஞ்சத்தின் தேவனுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டிய வழிகளில் ஒன்று, அவர் நமக்காக செயல்படும் இடத்திற்கு நாம் வருவதற்கான வழிகளில் ஒன்று அவருக்கு காத்திருப்பதாகும். கர்த்தருக்கு காத்திருப்பதின் சாராம்சம் என்ன? உண்மையில் இதில் என்ன அடங்கியிருக்கிறது? அது ஏன் மிகவும் முக்கியமானது? வேத வசனங்களில் அதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது? நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், சங்கீதம் 62 ஒரு பகுதி இருக்கிறது. அதில் கர்த்தருக்கு காத்திருப்பது என்ற இந்த அற்புதமான இரகசியத்தின் சாராம்சம் இருக்கலாம். சங்கீதம் 62 வசனங்கள் 1 மற்றும் 2, அதன் பின்னர் வசனங்கள் 5 மற்றும் 6, 1 மற்றும் 2 வசனங்களில் தாவீது சொல்கிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. பின்னர் 5 மற்றும் 6 வசனங்களில் அவர் இதே போன்ற மொழியை பயன்படுத்துகிறார். ஆனால் அதில் சில குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இருக்கின்றன. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த வசனங்களில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவரே என்ற வார்த்தை பலமுறை வருகிறது. சங்கீதக்காரன் தேவனுக்காக காத்திருப்பது பற்றி பேசும் ஒவ்வொரு முறையும் தேவனையே நோக்கி காத்திரு என்று அவர் சொல்கிறார். மேலும் அவர் தேவனுக்காக அமர்ந்திருந்து காத்திருப்பது அல்லது தேவனை நோக்கி அமர்ந்திருப்பதை பற்றியும் பேசுகிறார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், அது தேவன் மீது நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்துவதாகும். அது அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பதும், தொடர்ந்து அவரையே நோக்கி இருப்பதும், அவசரமாகவோ அல்லது விவேகமற்ற செயலில் இல்லாமல், நம்முடைய சரீர பிரகாரமான அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் தேவன் மீது நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி அவருக்காக அமர்ந்திருந்து காத்திருப்பதாகும்.